ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. டெய்லியும் ஒரு வீடியோ போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா, வெங்காயத்தில் ஊடுருவு பயிர் வைக்கலாமா, வாழை மாதிரி ஊடுருவு பயிர் வைக்கலாமான்னு கேட்குறாங்க அதிகமாக. தாராளமாக வைக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வெங்காயம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே வாழைக்கன்று இந்த அளவுக்கு தூர் விட்டு வந்துடும். இதுக்குன்னு நீங்கள் உரங்கள் பெருசாக செலவு பண்ண தேவையில்ல. நீங்கள் கொடுக்குற உரங்கள் எல்லாமே அந்த வாழைகளுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவுகளும் மிச்சமாகிடும். ரெண்டாவது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, களைகள் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல களைகள் கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது தண்ணி விடுறது இதுக்குன்னு மட்டும் நீங்கள் தனியாக தண்ணி விட தேவையில்ல. நீங்கள் ஆனியனுக்கு பாய்ச்சிடும் போது நீங்கள் அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கும். கொடுக்குற உரங்களும் அது சேர்ந்து எடுத்து வந்துடும். நீங்கள் தாராளமாக ஊடுருவு பயிருங்கிறது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வாழையை பொறுத்தளவு நீங்கள் வெங்காயத்துக்குள்ளே தாராளமாக போடலாம். தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஏகப்பட்ட வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு நீங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.